இந்த வீடியோல நம்ம இக்கால அரிசிகளால் ஏற்படும் நோய்களும் அதன் காரணங்களும் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நல் ஆதரவை அளியுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, உறைவிடம் இவற்றில் உணவே பிரதான இடம் வகிக்கிறது. அந்த அளவிற்கு உணவுக்காக தேவை என்பது மனிதர்கள் இடையே அதிகரித்துள்ளது. தொல்காப்பியம் முதல் தற்கால எழுத்தாளர்கள் வரை பல்வேறு காலகட்டங்களில் உணவை பற்றி குறிப்புகளும் அவரவர் பாணியில் எழுதி கொண்டுதான் இருக்கின்றனர். ஐவகை நிலங்களில் வசித்த தமிழர்கள் உணவுக்காக தான் தொழில்களை செய்துள்ளனர். ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்விடம், சுற்றுச்சூழல், இயற்கை வளம் இவரின் அடிப்படையில் மனிதன் உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். அதே மாதிரி தாங்க தமிழகத்தின் மிக பழமை வாய்ந்த தொல்லியல் சான்றாக கிடைத்த நம்ம ஆதிச்சநல்லூர் மக்களிடம் அரிசி முக்கிய உணவு பொருளாக இருந்ததை அறிய முடிகிறதுங்க. அதே மாதிரி அரிசியை 3 ஆண்டு காலம் பாதுகாக்கும் தொழில்நுட்பம் என்பது நமது பல தமிழர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆராய்ச்சியின் முடிவுல தெரிஞ்சிருக்குங்க. புறநானூறு, தொல்காப்பியம் எல்லாம் பாடி சிறப்புதான் நம்மளோட அரிசிங்க. ஆனா வருத்தமான விஷயம் என்னென்றால் இன்று பலருக்கும் ஆகாத உணவாகி வருகிறது இந்த அரிசி தாங்க. இன்றைய நவீன காலத்திற்கான நவீன சாப்பாடுகளால் பல நோய்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாவின் ருசிக்காக இன்று நம் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு தவறான செய்தியும் இதனுடன் சேர்ந்து பரவுகிறது. அதாவது அரிசி சாப்பிட்டால் அது உடல் எடையை அதிகரிக்கும், கொழுப்பு சக்தி கூட்டிவிடும் என்ற கருத்து என்பது அதிகரித்து உள்ளது என்பதுதான் உண்மை. பொதுவாக அரிசி தான் உடலை கூடும் அப்படின்னா 1000 வருஷம் முன்னாடியே நம் பழந்தமிழர்கள் அதை தான் பயன்படுத்தி உள்ளனர் என்றால் அவர்கள் உண்மையில் உண்டாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பழந்தமிழர் அன்று ஒழுக்கத்திலும் தங்கள் உடம்பை பேணுவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதனால எதனால இது காரணம் அப்படிங்கிற பார்த்தோம்னா இக்கால அரிசி நல்ல பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியாக உள்ளது. அதனால பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை அளவழியாம சாப்பிட்டு உடற்பயிற்சியே செய்யாத இருக்க நபர்களுக்கு மட்டும்தான் உடல் எடை என்பது அதிகரிக்கிறது. இதனாலதான் பல நோய்கள் வருகிறது. அதாவது இன்னும் உள்ளிருந்து சொல்லணும் அப்படின்னா பல ஆண்டுகளாக நமக்கு தெரிஞ்ச நம்மளோட அரிசி நல்லதுதான். ஆனா எது அரிசி அதை நம்ம கண்டுபிடிக்காம இருக்கிறதுனாலதான் இங்க குழப்பத்திற்கே காரணம். இன்று நான் உண்ணுவது அரிசியாக இருக்கு அப்படின்னா அதுல புரதம் தொடங்கி வைட்டமின் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்துக்கள், சர்க்கரை வியாதிக்கு ஏற நாட்கள், இரும்பு சத்துக்கள், கேன்சரை வரவிடாமல் தடுக்கும், வளர விடாமல் தடுக்கும். ஆனால் நாம உண்ணுவது சகையான ரிஃபைண்ட் செய்த பாலிஷ் செய்யப்பட்ட வெளுத்து போன வெள்ளை அரிசி தான். மல்லிகை பூ போல வெள்ளை வெள்ளையா இருக்கிற அரிசி உண்மையான அரிசி நம்ம எடுத்துக்கூடாதுங்க. அது மிஷினில் இருந்து எடுக்கப்பட்ட சகை என்பதுதான் உண்மை. அந்த சகையை தான் அரிசி என்று நாம் வாங்கி சாப்பிடுகிறோம். இவ்வாறு இருக்கும்போது எப்படிங்க சக்கரை நோய் போகும், உடல் பருமன் எப்படிங்க குறையும்? அதனால நம்ம நவீனமயமாதலால நம்மளோட பாரம்பரியமான அரிசி வகைகளை நம்ம மறந்துட்டோம். நமது பாரம்பரிய அரிசி வகைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மேலும் இது போன்ற பாரம்பரிய மிக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.